வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்சோம். இன்றைக்கி நம்ம ரொம்ப குவிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய திவாலி ஸ்வீட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். இது செய்ய ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது 3 நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் பால் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நான் பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கை விடாமல் நல்லா கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் திக் ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இதில் கொஞ்சம் 1/4 போர்ஷன் அளவுக்கு மாவை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். மீதி உள்ள மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளுக்கு டஃப் இந்த கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த பிளைன் டஃப்பை எடுத்து குட்டி குட்டி போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி ரோல் பண்ணிக்க போகிறேன். இதை மொத்தமாக 5 போர்ஷனாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கலர்டு டஃப் இருக்குல்ல, அதுலேயும் இதே மாதிரி 5 போர்ஷனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம ரவுண்ட் பால்ஸாக உருட்டிக்க போகிறோம். ஆனால் பிளைன் டஃப்பை விட இந்த பால்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கிறணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பால்ஸாக உருட்டிக்கிறணும். இதை நல்லா ஃப்ளாட்டாக தட்டி விட்டுக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் பெருசாக தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளைன் டஃப் ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த பாலை உள்ளே வச்சு இதை நல்லா ரோல் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நல்லா ரோல் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு மாவுக்கும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறலாம். அவ்வளோதான், மில்க் பவுடர் யூஸ் பண்ணி ரொம்பவே குவிக்காக ஒரு சூப்பரான திவாலி ஸ்வீட் ஐட்டம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்சோமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இப்போ இந்த ஸ்வீட்டை கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். கலர் வேரியேஷனோட இந்த மில்க் ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த திவாலிக்கு இந்த ஸ்வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு புது வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.